GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Covin year-end big sale. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பேராசிரியர் டாக்டர் பெர்னார்டி சாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிய போகுது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் ஈரானுக்கு வழங்கப்பட்ட அந்த கால அவகாசத்தை 10 நாட்களுக்கு நீடிச்சிருக்காரு. அவர் இந்த மாதிரி கால அவகாசத்தை நீட்டிச்சிட்டே இருக்கிற சமயத்திலும் தொடர்ச்சியாக எச்சரிக்கைகளையும் ஒரு பக்கம் வெளியிட்டிருக்காரு. என்னென்னா இது விரைவாக தாமதப்படுத்தாமல் முடிவெடுக்கணும் ஈரான், இல்லைன்னா அவங்க பின்வாங்கவே முடியாதுன்ற ஒரு ரீதியிலையும் அணுகிறாரு. அதே சமயத்தில் ஈரான் எங்களுக்கு வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த கால அவகாசம் நீட்டிப்பு எதை காட்டுது சார்? இது ஒரு நீண்ட கால போருக்கு வழிவகுக்குதா, இல்லை போர் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற ரெண்டு விதமான கேள்விகள் எழுப்புது. எப்படி பார்க்குறீங்க சார்? இது போர் ஆரம்பித்து ஒரு மாதமாக போகின்றது, 28ஆம் தேதி. அதனுடைய தாக்கங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. உலக நாடுகளில் இதனுடைய தாக்கம் தெரிய ஆரம்பித்து விட்டது. ஏன்னா எரிபொருளுடைய விலை இன்றைக்கி மிக அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கிறப்ப எல்லோருக்குமே இந்த போர் ஒரு ஒரு பிரச்சனையை, ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கால அவகாசம் என்பது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போரை விரைவில் முடித்துவிட வேண்டும் என்று தான் அங்கே போனார்கள். அங்கே போன போது அவருடைய எண்ணம் என்னமாக இருந்ததுன்னா, ஏற்கனவே டிசம்பர் ஜனவரி மாதம் ஈரானில் சில ப்ரொட்டஸ்ட்லாம் இருந்துச்சு. அதை பயன்படுத்தி கொண்டு அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டங்கள் அது அந்த நாட்டில் மிக அதிகமாக இருக்கின்றது. நாம் சென்றால் அவர்களுடன் சேர்ந்து ஆட்சியை மாற்றிவிட்டு புதிய ஆட்சியை அங்கே கொண்டு வருவதற்கு வேண்டியதை செய்துவிட்டு திரும்பலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. அலி கொமேனியை அவரை கொண்டு விட்ட பிறகு அது முடிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அவங்க பக்கம் வந்துடுவாங்க. உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படும். அதனால் அந்த உள்நாட்டு போரோ உள்நாட்டு புரட்சியோ அதன் பிரகாரம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆனால் அது அப்படி ஏற்படவில்லை. இவர்கள் நினைத்தார் போல் அது நடக்கவில்லை. அதனால் அங்கே எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. இவர்கள் எதிர்பாராத அளவுக்கு ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனெனில் ஈரான் ஒரு நீண்ட போருக்கு எப்போதுமே தயாராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் சாதாரணமாக இந்த மாதிரி அவர்களை இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்லக்கூடிய மிக ஒரு வாரத்தில் 15 நாளில் 20 நாளில் முடித்துவிட்டு வரக்கூடியது இல்லை. இன்னொன்று, ஈரான் ஏற்கனவே மிக கோபம் அடைந்திருக்கிறார்கள். ஏனெனில் அந்த நாடு காசா போர் ஏற்பட்டதிலிருந்தே அவர்களை போன ஜூன் மாதமே 12 நாள் போர் நடந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நத்தான்ஸ், ஃபோர்தோ இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறதெல்லாம் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். ஒரு 40க்கும் மேற்பட்ட அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு கொல்லப்பட்டார்கள். இப்பையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே, ஒமான் அதை 3வது நாடாக 2 நாடையும் வைத்து பேசி கொண்டிருக்கும்போதே இந்த போரையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப ஈரான் மக்களுக்கு மிகவும் ஈரானுக்கு இது ஒரு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்னொன்று, இஸ்ரேல் எப்பொழுதுமே ஈரானை குறிவைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பக்கபலமாக போய் இந்த போரில் தாக்கியிருப்பது அவர்களுக்கு இன்னும் மிக கோபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இஸ்ரேல் என்கின்ற நாடு அவருடைய பகுதியில் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா அதற்குன்னு அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இந்த போரில் பங்கேற்கலாமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த போர் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட போர். இது ஈரானால் முடிவெடுக்கப்பட்ட, ஈரானால் தொடுக்கப்பட்ட போர் அல்ல. ஈரான் மீது திணிக்கப்பட்டது இந்த போர். அதனால் ஈரான் அவர்கள் 15 அம்ச கொள்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல் கொடுத்திருக்கிறார்கள். ஈரான் 5 அம்ச கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள். 5 அம்சங்களை தான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதில் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள், இந்த போரை நாங்கள் இப்போதுக்கு முடிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் நிறைய இழந்து விட்டோம். ஈரான் மிக அதிகமாக ஆட்களையும் பொருட்களையும் தலைவர்களையும் இழந்துவிட்டது. அதற்கு தக்க பதிலடி கொடுக்காமல் நாங்கள் இந்த போரை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி, அதற்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அக்ரெஷன் அப்படின்றது எங்கள் மீது நீங்கள் வந்து திரும்ப திரும்ப படையெடுப்பது, ஜூன் மாதம் ஒரு தடவை, இப்போ ஒரு தடவை, அப்புறம் எங்கள் தலைவர்கள் வேறு எங்கே இருக்காங்களோ மற்ற நாடுகளில் இருக்கும்போது கூட அவர்களை சிரியாவில் போய் எங்களுடைய தலைவர்களை நீங்கள் தாக்குறீங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இனிமேப்பட்டு எதிர்க்க முடியாது. எங்களே இனிமேப்பட்டு படையெடுக்க மாட்டோம், ஈரான் மீது இனிமேட்டு படையெடுப்பு இருக்காது. ஈரானும் ஈரானை சேர்ந்த அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹவுதீஸாக இருக்கட்டும், அதனால் இந்த போர் முடிவுக்கு உடைமையானால் இட் ஷுட் கம் டு அன் எண்ட் இன் த டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றாங்க. அப்படின்னா என்ன, வேறு எங்கெல்லாம் இந்த போர் நடந்துகிட்ருக்கோ அந்த மாதிரி முடிஞ்சால் தான் இந்த போரையும் முடிக்க முடியும் என்று சொல்லி, இந்த போர் எங்கள் மேல் திணிக்கப்பட்ட போராக இருப்பதனால் இதனுடைய நஷ்டங்களை எல்லாம் நீங்கள் ஏற்க வேண்டும், ஏற்று எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் இந்த போரை வந்து நிறுத்துவோம். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஏன்னா அமெரிக்கா கொடுக்குற 15 அம்ச கொள்கையும் சரி, அதே போல் இவங்க கொடுக்குற 5 அம்ச கொள்கையும் சரி, ஒன்றுக்கு ஒன்று வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏன்னா இவங்க கொடுக்குறது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. முரண்பட்ட டிமாண்ட்ஸ் தான் வந்து ரெண்டு தரப்புமே வைக்கிறாங்க. ஸோ இதற்கான வாய்ப்புகளே வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து குறையுது, போர் நிறுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ். என்றைக்குமே வந்து போர் இந்த மாதிரி ஆரம்பித்து 2 நாடுகள் அமைதிக்கு வர்றாங்க அப்படின்றப்ப வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து மேக்சிமலிஸ்ட் அப்படின்னுவோம். அப்படின்னா வந்து மிக அதிகபட்சம் உச்சமாக எதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 நாடுகளும் வந்து எதிர்பார்க்கலையோ அதுலேருந்து அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து தீர்மானங்களை வந்து வைப்பார்கள். அந்த மாதிரி தான் இதையும் வச்சிருக்கிறார்கள். ஆனால் இப்போ வந்து இந்த மீடியேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நாடுகள், மீடியேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த நாட்டோட சேர்ந்து 2 பேரையும் வைத்து பேசுகிறப்ப இதில் எதெல்லாம் வந்து முடியும், இதில் வந்து எதெல்லாம் வந்து முடியாது, இதில் வந்து எந்த இடத்துல 2 பேரும் வந்து ஓரளவுக்கு வந்து சேர்ந்து வரும்படி இருக்கின்றது அப்படின்னு. அதனால தான் இது வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கான முதல் கட்டம். 2 பேரும் வந்து அமெரிக்கா வந்து கட்டாயமாக அமைதியை விரும்புகின்றது. ஏன்னா அமெரிக்கா வந்து இந்த போர் வந்து இவ்வளோ நாள் ஏற்படும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னொன்று அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒன்று என்றான்னா வளைகுடா நாடுகள் தாக்கப்படுகின்றன. அதுவும் வந்து இன்றைக்கி பஹ்ரைன், கத்தார், குவைத், யுஏஇ இவர்கள்லாம் தாக்கப்படுறது வந்து அமெரிக்கா வந்து பெரும் அவதிக்கு உள்ளாயிருக்கிறது. சர்வதேச அளவில் எரிபொருள் பற்றாக்குறை ஒன்று. இன்னொன்று வந்து அமெரிக்காவுடைய நேவல் பேசஸ், ஏர் பேஸ் எல்லாம் இருக்கிற இடமாச்சு. அதெல்லாம் அங்கெல்லாம் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருந்தால் ஈரான் அதான் சொல்லுது, நீங்கள் தானே அமெரிக்கா இடம் கொடுத்தீங்க, அதனால் எல்லாரும் நீங்கள் வந்து இப்போ வந்து அடி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஈரான் கொடுத்து கொண்டே இருக்காரு. அந்த விதத்தில் வந்து இந்த போரில் வந்து அமெரிக்கா வந்து மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் வந்து ட்ரம்ப் எப்போதும் மூலமே அவரும் மேக்சிமலிஸ்ட் தானே, அவரும் வந்து சொல்கிறத வந்து ரொம்ப உயர்த்தி சொல்கிறது, எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லும் போது நான் ஒரு 10 நாள் அவகாசம் கொடுத்துருக்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போருக்கு முடிவு, நாங்கள் வந்து போருக்கு அமைதியை நாங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்கிற இந்த 5 பாயிண்ட்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 5 அம்சத்துலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போகிற முடிவுக்கு கொண்டு வாங்க, நாங்கள் கேட்கலையே, இது போர் எங்கள் மேலும் நாங்கள் திணிக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறார்கள். அந்த விதத்தில் வந்து இந்த போர் வந்து முடிவுக்கு வருவதற்கு இப்போதைக்கு நம்ம பார்க்குறப்ப இந்த 10 நாள்லாம் கூட நம்மளுக்கு வந்து முடியுமா என்று தெரியவில்லை. ஏன்னா 2 நாடுகளும் இன்னும் நேராக உட்கார்ந்து பேசவில்லை. இவர்கள் ஒரு 3வது நாட்டின் வழியாக தான் இப்போது பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் வந்து இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி அதில் மற்ற நாடுகளும் வந்து கொஞ்சம் ரோல் ப்ளே பண்ணாங்கன்னா தான் இந்த ஒரு போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள். ஒன்று போர் நிறுத்தம் ஃபஸ்ட்டு ஏற்படணும், அதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அவங்க பேசி முடிக்கின்ற அந்த தீர்மானங்களை 2 நாடும் ஏற்றுக்கணும். அதன் அடிப்படையில் தான் இந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வரும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் ஈரான் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் அமெரிக்கா இந்த போரை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் இப்போது ட்ரம்ப் வந்து அதற்கான வேலைகள் தான் இப்போ இந்த நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து அதை தான் சுட்டி காட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஒரு பக்கம் சில பேச்சுவார்த்தைகள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம், டைம் கொடுக்குறோன்னு சொன்னாலும் இஸ்ரேல் இன்னொரு புறம் அவங்களுடைய தாக்குதல்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக லெபனானில் அவங்களுடைய தாக்குதலை தொடர்றாங்க. இப்போது சமீபத்தில் லெபனானிலிருந்து ஈரானுடைய தூதரக அதிகாரிகளாக வந்து வெளியேற்ற சொல்லியும் உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ இஸ்ரேல் இது எப்படி எந்த அளவுக்கு உடன்படுவாங்க சார்? இப்போ அமெரிக்கா வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை 10 நாள் கால அவகாசம் இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாலும் இஸ்ரேலுடைய அட்டாக் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குல்ல, இது முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இஸ்ரேல் வந்து முதலேருந்தே அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா ஈரான் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிரியாக அவர்கள் பார்த்தார்கள். ஏன்னா அவங்களோட வந்து அவங்க நாடு 1948 அவங்க உருவாக்குனதுலேருந்து அவங்களுக்கு யார் யார் எதிராக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. அது எகிப்தாக இருக்கட்டும், ஜார்டனாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், எல்லாரோடையும் வந்து ஒரு இணக்கமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இணக்கமாக போய்விட்டார்கள்.
ஆனால் முதலிருந்தே இஸ்ரேல் ஆரம்பித்ததிலிருந்தே இஸ்ரேல் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இஸ்ரேல் வந்து இந்த பகுதிக்கு வந்து ஒரு பெரிய பதற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் அவங்க வந்து அவர்களுக்கு கொடுத்த நாட்டின் அளவை விட இன்னும் அதிகமாக இன்றைக்கி வந்து பலஸ்தீனில் வந்து இன்றைக்கி அந்த இடங்களை வந்து இன்னும் அதிகமாக அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்றதெல்லாம் வந்து ஈரான் தான் வந்து சுட்டி காமித்து கொண்டே இருந்தார்கள். அதனால் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கின்ற ஒரு உறவு என்பது வந்து முதல்லேருந்தே வந்து அவங்களுக்கு ஒத்துப்போகாத உறவு. அந்த உறவை தான் அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை பயன்படுத்திக்கிச்சு. அமெரிக்கா இஸ்ரேலை பயன்படுத்தவில்லை. இஸ்ரேல் வந்து எப்படியும் வந்து அவங்களுக்கு ஒரு 13-14 மில்லியன் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறனால அமெரிக்க யூதர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் நடத்துகின்ற பல்கலைக்கழகங்கள், ஹாலிவுட்டு, பிஸ்னஸ்ஸு, இன்றைக்கி அமெரிக்காவில் பிஸ்னஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி பெரிய பெரிய வர்த்தகங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து யூதர்கள் கையில் இருக்கிறப்ப அவங்க அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தான் அமெரிக்காவை அவர்கள் கைபொம்மையாக வைத்துக்கொண்டு இந்த போரிலும் சரி, இந்த வெஸ்ட் ஏஷியா என்று சொல்லக்கூடிய நம்ம இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த ஒரு இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவை இஸ்ரேல் தான் வந்து அமெரிக்காவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூவன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அமெரிக்காவை வைத்து கொண்டு தான் அவர்கள் வந்து இந்த பகுதியை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த விதத்தில் வந்து இந்த போர் ஏற்பட்டதுக்கு ஒரு காரணம் கூட அவங்க வந்து அமெரிக்காவை கொண்டு வந்து, அதனால தான் அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இவங்க எல்லாருமே வந்து பாலிட்டிஷியன்ஸ் எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம வந்து இஸ்ரேலோட பேச்சை கேட்டுட்டு நம்ம இதில் ஈடுபட்டுட்டோம், நம்ம செஞ்சுருக்கக்கூடாது, தன்னிச்சையாக நம்ம வந்து செயல்பட்டிருக்க வேண்டும், ஆனால் நம்ம தன்னிச்சையாக செயல்படலை அப்படின்றதெல்லாம் இப்போ வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் கூற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சில நாள்களுக்கு முன்னாடி ஃப்ளாரிடாவில் வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஏற்பட்ட ஒரு வேக்கன்சிக்கு வந்து எலெக்ஷன் நடந்தப்போ அந்த ஃப்ளாரிடான்றதே வந்து சாதாரணமாக ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு, குடியரசுக் கட்சிக்குன்னுவாங்க. அதுவும் அவரே இருக்கிற அந்த பகுதியில் நடந்த தேர்தலில் கூட இன்றைக்கி வந்து டெமோக்ரட்ஸ் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்று வர நவம்பர் மாதம் அமெரிக்காவில் வந்து இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் வந்து அவர் ஜெயிச்சார்னா தான் அவர் வந்து இப்போ வந்து காங்கிரஸில் அவருக்கு வந்து 2 அவையிலையும் வந்து இன்றைக்கி குடியரசுக் கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்குது. அதை வைத்து கொண்டு தான் அவர் வந்து இந்த 2 ஆண்டுகள் வந்து கட்டுக்கடங்காமல் இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த 2 அவையிலையும் அவருக்கு வந்து மெஜாரிட்டி இருந்துச்சு. ஆனால் இப்போ இடைத்தேர்தலில் வந்து கட்டாயமாக 2 அவையிலும் அவருக்கு வந்து பெரும்பகுதி கிடைக்காது. ஏன்னா ஜனநாயக கட்சி ஏற்கனவே நிறைய இடங்களில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெடிக்ஷனும் அப்படி தான் இருக்குது, ஜனநாயக கட்சிகள் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ 2 அவையிலையும் அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்து இவர் இயற்றக்கூடிய சட்டங்கள் அங்கே கொண்டு வர முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் வருகின்ற தேர்தலையும் பயன்படுத்தி தனக்கு பாப்புலாரிட்டி குறையுது என்பதையும் பயன்படுத்தி தான் இப்போது அவர் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு இப்பொழுது அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அந்த விதத்தில் வந்து விரைவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட், அவருடைய நலன், அவர்களுடைய சுயநலன். அதுக்காக தான் வந்து இந்த போரை முடிக்கணும்னு சொல்கிறாளே ஒழிய. ஆனால் ஈரான் வந்து ரொம்ப நாளாக பொறுத்து பார்த்தாங்க. ஏன்னா அவங்க மேலே பொருளாதார தடை பல ஆண்டுகளாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் இவர் ஒபாமா பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அந்த தடையெல்லாம் நீக்கி திருப்பியும் உறவை வந்து சுமூகமாக்குனாங்க. 2014-18 ஏன்னா இவர் வந்து 18 திருப்பியும் இவர் வர்றார், 16 இவர் வர்றார். 16க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒபாமா இருந்தப்போ திருப்பியும் நல்ல உறவு வந்து அவங்களுக்கு இருந்தது. இவர் வந்தது பிறகு தான் அவங்களுக்கு திருப்பியும் ஈரான் மேலே போட்ட அதனுடைய ட்ரீட்டியெல்லாம் இவர் வந்து விட்ரா பண்ணிக்கிட்டார். அந்த விதத்தில் வந்து எப்பெல்லாம் வந்து இன்றைக்கி குடியரசுக் கட்சி தலைவர்கள் வருகிறார்களோ அவர்களோட வந்து ஒரு சுமூக உறவு இல்லை என்பது நிச்சயமாக தெரிகின்றது. இந்த காசா போர் ஆரம்பித்ததிலிருந்து ஈரான் வந்து ஹமாஸுக்கு உதவி செய்தார்கள். அவர்கள் சொன்னாங்க இது வந்து இந்த போர் வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்குது, சாதாரண மக்கள் கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் கொல்லப்படுகிறார்கள், குழந்தைகள் ஏராளமாக கொல்லப்படுகிறார்கள் என்பது தான். அதனால தான் வந்து அவங்களும் வந்து மற்றவங்களும் வந்து அந்த போரை வந்து ஏற்றுக்கொண்டே இருந்தார்கள், அவர்களும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அந்த விதத்தில் தான் இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து குறிவைக்க ஆரம்பித்து ஈரான்கிட்ட வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கின்றது, அவர்கள் வந்து அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் சொல்லி தான் அந்த ஜூன் மாத போரை அவங்க எடுத்தாங்க.
அதனால் ஈரான் இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து வி ஆர் ஹியூமிலியேட்டட், நம்மளை வந்து ரொம்ப இந்த பகுதியில் வந்து நம்மளை வந்து எல்லாரும் வெட்கத்துக்கு உள்ளாக்கி விட்டார்கள். அதனால் வந்து இனிமேப்பட்டு நம்முடைய தன்மானம் வந்து அழியக்கூடாது, நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று கூட. ஏன்னா இப்போ வந்து ஒரு 7000 பேரை அமெரிக்காலேருந்து இவர் கொண்டு வரேன் அப்படின்னு இருக்காரு. 82nd ஏர்போன் இதை கொண்டு வரேன்றார். வான்வெளி 82 இதுன்றது வந்து ரொம்ப அவங்க இதில் வந்து 2ஆம் உலகப் போர்லேருந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பேரா ட்ரூப்பர்ஸ், அவங்க மேலேருந்து குதிச்சு போரிட இருங்க, அவங்கள கொண்டு வரேன் அப்படின்றாரு. கார்த்தீவுக்கு கொண்டு வரதா சொல்லியிருக்காரு. அதே போல் அவங்களும் வந்து அங்கே கன்னிவெடி அவங்க வந்து ஏற்கனவே வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்க கன்னிவெடிகள் தண்ணீரில் கன்னிவெடி வைக்கிறதுலாம் வந்து ஈரான் வந்து கைதேர்ந்தவர்கள். அதனால் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் மிசைல் டெக்னாலஜி இன்றைக்கி வந்து அவங்கள ட்ரோன் மிசைல் 2 டெக்னாலஜியுமே இன்றைக்கி வந்து ஈரான் இன்றைக்கி இந்த ஒரு மாதமாக நடந்த தாக்குதலை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க டெக்னாலஜியில் அமெரிக்கா இஸ்ரேல்லாம் பெஸ்ட் அப்படின்வாங்க. ஆனால் இப்போ வர இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னாலஜி வந்து ஏஐயை அவங்க இன்னும் சிறப்பான விதத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்கள விட அப்படின்றதான். ஏன்னா எங்கெங்கே கரெக்டாக போய் தாக்கணுமோ அந்த இடத்துலாம் இவங்க தாக்கியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து ஈரான் வந்து போர் முடிவுக்கு அவங்க தயாராக இல்லை. அதனால் இந்த போர் வந்து வெஸ்ட் ஏஷியாலேயே ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். என்ன முடிவுன்னா, ஈரானுக்கு எதிராக இனிமேப்பட்டு தொடுக்கப்படும் போர்கள், அவர்களுக்கு எதிராக இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், பொருளாதார தடை எல்லாத்தையும் ஒன்று நீக்கணும். 2வது வந்து அந்த நாடு வந்து இனிமேப்பட்டு வந்து அந்த நாடு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா இஸ்ரேலும் பலஸ்தீனமும் இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு நாடாக உருவாகிவிட்டது, பலஸ்தீனம் இன்னும் உருவாகவில்லை. அதனால் பலஸ்தீனமும் அந்த இடத்துல உருவாகி 2 நாடுகள் அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது ஏற்பட்டால் தான் ஒரு நிரந்தர தீர்வு அந்த பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்புகள். இல்லைன்னா ஒரு லாங் டேர்மில் இந்த வார் வந்து தொடர்ந்துட்டுருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் சொன்னீங்க மேக்ஸிமைஸான ஒரு டிமாண்ட்ஸ் 2 தரப்பும் வச்சுருக்காங்கன்ட்டு. ஃபார்மோஸ் அதுக்காக நாங்கள் வந்து அதை எங்கள் கண்ட்ரோலில் கொடுக்கணும், நாங்கள் வந்து அதுக்கு ஒரு டோல் மாதிரி வசூலிப்போம் அப்படின்ற ஒரு டிமாண்ட்ஸும், அதே போல் அமெரிக்க தரப்புலேருந்து வைக்கக்கூடியது வந்து நீங்கள் ஹிஸ்புல்லா, ஹவுதி மற்ற கிளர்ச்சியாளர்களை வந்து நீங்கள் ஃபண்ட் பண்ணுறதை வந்து நிப்பாட்டணும் அப்படின்றதும் ஒரு டிமாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஈரான் சைட்லேருந்து நீங்கள் கல்ஃப்லேருந்து உங்கள் யூஎஸ் பேஸ் எல்லாம் வந்து வெளியேறணும்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 டிமாண்ட்ஸ்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஸோ இதெல்லாம் இப்போ நான் சொன்ன டிமாண்ட்ஸ்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் வந்து ஏற்றுக்கொள்வாங்களா சார்? அதான் இந்த மேக்ஸிமலிஸ்ட்டில் தான் இப்போ வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஈரான் கேட்குறாங்க, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் எங்களுடைய இறையாண்மை, அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்றது வந்து ஈரானுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதி என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த போர்லேயே நம்ம பார்க்குறோம் வந்து இந்த 1 மாத காலமாக அவர் அனுமதித்த கப்பலை தவிர்த்து வேறு எந்த கப்பலும் வர முடியல. அதற்காக தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார் ஒரு கட்டத்தில், ஐரோப்பிய நாடுகள் நீங்கள்லாம் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜலசந்தியை திறந்துடலாம் அப்படின்னார். யாரும் வரலையே. ஃப்ரான்ஸ் வரல, ஜெர்மனி வரல, இங்கிலாந்து ரொம்ப தயங்குறாங்க. இங்கே அவருக்கு கோபம், இங்கிலாண்டில் ஸ்டேமர் மேலே திட்டுறாரு, நீ வந்து எனக்கு உதவி செய்யலைன்றாரு. அதுக்கப்புறம் நேட்டோ வந்து எனக்கு உதவியே செய்யலை, 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே உங்களை நாங்கள் எப்படி பாதுகாத்தோம், அந்த இரும்பு திரை உங்கள் மேலே விழுந்து விடாமல் இருக்கிறதுக்காக எவ்வளோ பாதுகாத்தோம், ஆனால் நீங்கள் எங்களை பாதுகாக்கவே இல்லை, நீங்கள் எல்லாரும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோ மேலே கோபமாக இருக்கிறார். அதனால் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இந்த பகுதியில் வந்து அவருடைய இறையாண்மை அவர்கள் கேட்பது என்பதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து ஈரான் அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதை கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் அவங்க எப்படி இது பண்ண போகிறாங்கன்றதான். அதே போல் அமெரிக்காவுடைய நேவல் பேஸு, ஏர் பேஸெல்லாம் எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஈரான் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறப்ப வந்து பேச்சுவார்த்தையில் அதுவும் 2 பேரும் டைரெக்டாக வந்து உட்காந்து பேசுகிறப்ப தான் இந்த மாதிரி பேஸஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களை தாக்க மாட்டோம் என்கின்ற உறுதி, நோ வார் பேக்ட் அப்படின்வாங்க, இனிமேல் பட்டு போர் கிடையாது என்கின்ற போல் அந்த பேக்டெல்லாம் ஏற்பட்டால் தான் ஈரான் வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்றுக்கொள்வார்கள். அங்கே வந்து அவங்களுடைய அந்த ஐஆர்ஜி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ வந்து கேள்விப்படுறாங்க, ஏன்னா இந்த ஒரு வார்த்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க சார். ஆனால் ஒவ்வொரு தளபதியாக வந்து நாங்கள்
கொண்டுட்டோம், இந்த தாக்குதல் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து தலைவர்கள் அங்கே வந்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தலைவர் அவர் எடுத்தால் அதற்கு பின்னாடி இன்னொரு தலைவர் வந்து கொண்டு தானே இருக்கின்றார். இப்போ ஆர்மோஸை கண்காணித்த தலைவர் அப்படின்னா அவர் வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்ட ஒரு தலைவராக தானே இருக்க முடியும். அதே போல் இன்டெலிஜென்ஸை பார்த்துட்டு இருந்தவரை இறந்துட்டார், அவருக்கு பதிலாக இன்னொருத்தர். அந்த மாதிரி வந்து செகண்ட் லைன் லீடர்ஷிப், தேர்ட் லைன் லீடர்ஷிப். ஈரான் வந்து இந்த போருக்கு வந்து 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இன்னொன்று, அந்த பகுதியில் வந்து அவர்கள் போர் புரிந்த அனுபவம் நிறைய இருக்கின்றது. மற்றவர்களுக்கு வேணால், இஸ்ரேலுக்கும் போர் புரிந்த அனுபவம் இருக்கின்றது, ஈரானுக்கும் போர் புரிந்த அனுபவம் இருக்கின்றது. இஸ்ரேலேருந்து போய் தானே ஹெஸ்புல்லாவில் சண்டை போடுறாங்க, இஸ்ரேலேருந்து போயிருந்தாங்கன்னா ஹவுதீஸில் சண்டை போடுறாங்க, இஸ்ரேலேருந்து போய் சிரியாவில் அசாதோடு சேர்ந்து இந்த படைகளை அடித்ததெல்லாம் வந்து அவங்க தானே. அதனால் வந்து இஸ்ரேலேருந்து வந்து அவங்க வந்து தொடர்ந்து போரிட்டு கொண்டு இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு போர் என்பது வந்து ஒரு புதுசு கிடையாது. அதனால் அவங்க வந்து கட்டாயமாக லாங் டேர்ம், ரொம்ப நாளைக்கு நின்று போரிடக்கூடிய தன்மையை கொண்டவர்கள், அதற்கான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்க சொல்கிறாங்கள, கார்க்ன்ற ஐலண்டு வந்து ஆயில் எக்ஸ்போர்ட், ஆயில் ட்ரில்லிங் எல்லாம் நடக்கிற இடம் வந்து கார்க். காஷம் அப்படின்னு ஒரு ஐலண்டு இப்போ சொல்கிறாங்க, 2வது ஐலண்ட். அந்த ஐலண்டில் தான் வந்து இன்றைக்கி மிசைல் டெக்னாலஜி, மிசைல்ஸ் எல்லாத்தையும், மிசைல் டெக்னாலஜியில் மிசைல்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி ஈரான் அந்த ஐலண்டில் தான் வச்சுருக்காங்க. அதனால் வந்து பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். எங்களுடைய கால் தடங்கள் அங்கே பதியும், ஈரானின் மேலே பதியும். அதனால் ஒரு 7000 வீரர்களையும் அந்த 80 செகண்ட் மூலிமா நீங்கள் சொன்ன மாதிரி தரைவழி தாக்குதல், அது வந்து 2000 பேர், அதை தவிர்த்து ஒரு 7000 பேரையும் நாங்கள் கொண்டு வந்து தரைவழி தாக்குதலில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்றது தான். இது வந்து ஒரு பயமுறுத்தலாக தான் நான் பார்க்கிறேன். இப்போ நடைமுறையில் பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இதை தாண்டி இந்த விவகாரத்தில் இப்போ வந்து பாகிஸ்தான் தான் வந்து மத்தியஸ்தம் செய்கிறாங்க. நேற்று டெல்லியில் நடந்த அந்த ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பிரதமர் கலந்துக்கல அப்படின்ற ஒரு விமர்சனமும், அதை தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து மத்தியஸ்தம் செய்கிறாங்க, பட் இந்தியாவுடைய பங்களிப்பு இதில் என்ன அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்லாம் ஒரு கொஸ்டின் பண்ணப்போ நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்க 81லேருந்தே இந்த மாதிரி வந்து ஒரு இடைத்தரகர் வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, இதில் இந்தியாவுக்கு வந்து அது பாகிஸ்தான் மாதிரி இந்தியா வந்து இடைத்தரகர் நாடு கிடையாதுன்னு சொல்லி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்தியாவுடைய பங்களிப்பு? ஏன்னா எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒருத்தர் கொஸ்டின் பண்ணது என்னன்னா, அங்கே உயர் தலைவர் இருந்தப்போ நம்ம இந்தியா வந்து உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும், பட் நம்ம அதுலேயே வந்து ஒரு காலதாமதம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்மொழிவை வச்சுருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? ஏன்னா இந்தியாவில் அடுத்து லாக்டவுன் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுன்ற ஒரு பீதி வந்து எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. எல்பிஜி ஷார்ட்டேஜ் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். பெட்ரோல் ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. இன்றைக்கி வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க. இது ஒரு லாங் டைமில் இந்தியா மேலே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்தியா எந்த அளவுக்கு இதுக்கு நம்ம ரெடியாக இதில் வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணுமா, பேச்சுவார்த்தை நடத்துகிறமான ஒரு பெரிய இங்கே ஒரு டிபேட்டே போயிட்டுருக்கு. இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இந்தியா வந்து எல்லோரும் குறிப்பிட்டது மாதிரி வந்து அந்த உயர்மட்ட தலைவரை அங்கே கொண்ட பிறகு நம்ம வந்து நம்முடைய அனுதாபங்களை நம்ம வந்து தெரிவித்திருக்க வேண்டும். ஏன்னா நம்மளுக்கும் ஈரானுக்கும் உள்ள உறவு அப்படின்றது வந்து ஒரு சிவிலைசேஷனல், இது வந்து 2 பெரிய நாகரிகத்தின் அடிப்படையில் அமைந்த உறவு. அந்த விதத்தில் வந்து எந்த சமயத்துலையும் நம்ம வந்து ஈரானை விட்டு கொடுக்கல, நல்ல உறவு தான் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா ஜபஹார் ஏர்போர்ட்டை நம்ம தான் ஜபஹார் ஏர்போர்ட்டை இது பண்ணது, அது வழியாக தான் நம்மளுக்கு வந்து ஆப்கானிஸ்தான், ஏன்னா பாகிஸ்தானை நம்ம புறக்கணிக்கிறதுனால ஆப்கானிஸ்தான் அது வழியாக தான் நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கான அந்த ட்ரேடு, அந்த வர்த்தகத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புக்கள்லாம் நம்மளுக்கு நிறையா இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் அதை வந்து தொடர்ந்து நாம் செஞ்சு கொண்டு இருந்தோம். அதே போல் வந்து எண்ணெய் நிறையா ஈரான்டேருந்து வாங்கினதும் நம்ம தான். அப்பையும் வந்து நம்மளை அழுத்தம் கொடுத்து நீங்கள் வாங்காதீங்க, எப்படி வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்காதீங்கன்னு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததோ அதே போல் தான் அப்பையும் நம்மளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து ஈரான்டேருந்து நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி, அதை ருப்பியில் அப்பயே நம்ம வந்து ருப்பி பேமெண்ட்டு தான் அதில் வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அப்போ வேண்டான்னு சொன்னாங்க. அதனால் ஈரானில் இருக்கக்கூடிய உறவை வைத்துக்கொண்டு முதல் கட்டமாக அந்த உச்ச தலைவரை அவர்கள் கொன்றுவிட்ட போது கட்டாயமாக நாம் நம்முடைய கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டும். அது வந்து கொஞ்சம் நாள் டிலே பண்ணி வந்ததுனால அது அந்த அளவுக்கு வந்து நம்முடைய உறவை வந்து பலப்படுத்துகின்ற ஒரு செயலாக அது பார்க்கப்படவில்லை. இப்பொழுது வந்து பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணுறாங்க அப்படின்றதுல வந்து பாகிஸ்தான் வந்து ஈரானோட பார்டரை ஷேர் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து ஓஐசி அப்படின்வாங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுலேயும் பாகிஸ்தான், ஈரான் இவங்கெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால வந்து பாகிஸ்தான் வந்து ஜியோகிராஃபிக்கலி பூகோளத்தில் அவங்க வந்து பக்கத்தில் இருக்க காரணத்தினாலையும் அவங்க வந்து அந்த ஓஐசின்ற போன்ற இருக்கிறதுனாலத்துலேயும்
அவங்களுக்கு வந்து ஒரு அமெரிக்காவும் வந்து ட்ரம்ப் வந்த பிறகு பாகிஸ்தானோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அசீம் முனீரோடெல்லாம் நல்ல உறவு இருக்கின்றதுனால அவங்க வந்து இதை பயன்படுத்தி கொண்டு அவர்களோட பேச்சுவார்த்தை இப்பொழுது வந்து இந்த 15 அம்ச கொள்கை அவர்கள் சொல்கின்ற 5 இது எல்லாமே பாகிஸ்தான் மூலமாக தான் தெரிவிக்கப்பட்டது. நேரடி பேச்சுவார்த்தை தொடங்கப்படலை. ஏன்னா இது வந்து ஈரானுக்கு தெரிவிக்கப்பட்டதெல்லாம் இது மூலம் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து அவர்கள் அந்த மத்தியஸ்தம் செய்வது என்பது வந்து அது வந்து அந்த ஈடுபட்ட 2 நாடுகள் வந்து யாரை நம்புகிறார்களோ அவர்கள் மீது தான் இந்த பொறுப்பை அவர் ஒப்படைக்கிறார்கள். அந்த விதத்தில் வந்து நம்ம இதை ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து இதை நம்ம கட்டாயமாக ஏற்றுக்கணும். இது வந்து இந்த தடவை அவங்களா இருப்பாங்க, இன்னொரு தடவை வேறு யாராவது இருப்பார்கள். அந்த விதத்தில் வந்து பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்ததில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும். அதுவும் பர்டிகுலராக இந்த போர்னால ஏற்படுகின்ற இந்த விளைவுகள், இந்த எனர்ஜினால் வந்து இன்றைக்கி வரக்கூடிய இது. ஆனால் நம்முடைய தொடர்ந்து இந்தியாவில் நம்முடைய இவங்க எல்லாருமே அமைச்சர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது போல் நம்மிடம் வந்து 90 நாள் கையிருப்பு இருக்கின்றது, இப்போ 60 நாள் கையிருப்பு இருக்கின்றது. அதை தொடர்ந்து வந்து ஈரான் சொன்னதில் வந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற கச்சா எண்ணெய் கப்பல்கள்லாம் நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று அவர்கள் இன்னும் நம்மளையும் தாண்டி ரொம்ப ஒரு பெரிய உள்ளத்தோடு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு பெரிய நாடு, இதில் வந்து மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதை அவர்கள் மையப்படுத்தி தான் அப்படி சொல்லியிருக்கின்றார்கள். அந்த விதத்தில் ஈரான் பாராட்டப்பட வேண்டும். ஓர்மூஸ் ஜலசந்தியில் இந்தியாவுக்கு ஒரு 5 நாடுகளுக்கு எண்ணெய் கச்சா எண்ணெய் எடுத்துக்கொண்டு போவதை நாங்கள் தடுக்க மாட்டோம், அவர்களுக்கு வேண்டிய உதவியை பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த கச்சா பொருட்களுடைய விலையேற்றம் ஒரு பக்கம், இன்னொரு வந்து அதனுடைய தயாரிப்பு குறைவதுனால இந்த குவான்டிட்டி நம்மளுக்கு வந்து இனிமேப்பட்டு இதாகும். எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் அது ப்ராப்ளம் தான். ஏன்னா எல்பிஜியை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி நம்மள்கிட்ட இல்லாதனால இதுவே வந்து கச்சா எண்ணெயா பெட்ரோல் டீசலாக இருந்தால் நம்ம வந்து சேர்த்து வைத்திருக்கின்றோம். ஆனால் எல்பிஜி சேர்க்க முடியாத ஒன்று கொண்டு வந்த உடனே அதை சிலிண்டரில் அடைச்சி அதை எடுத்துகிட்டு போகிறதுனால நம்முடைய தேவை, அதை வந்து மார்க்கெட்டுக்கு எவ்வளோ தேவை, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எவ்வளோ தேவை, அது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த போர் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டதுனால இந்த இன்னொன்று வந்து அமெரிக்காவுக்கு வந்து அழுத்தம் வந்து வளைகுடா நாடுகள் கொடுக்கின்றன. பஹ்ரைன், கத்தார், குவைத்து இவங்கெல்லாம் கொடுக்கின்றார்கள். சவுதி அரேபியாலாம் ஓரளவு கொடுக்கின்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு பார்த்தேன் சார், சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் போரை வந்து ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது, கன்டினியூ பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இருந்தாலும் வந்து மற்ற வளைகுடா நாடுகளை எல்லாம் கொடுக்கின்ற அழுத்தத்தின் காரணமாக, ஏன்னா அங்கெல்லாம் அமெரிக்காவுடைய இதுவும் இருக்கின்றதுனால இந்த போரை வந்து கட்டாயமாக அமெரிக்கா அதனுடைய நலனுக்காக இந்த போரை முடித்துக்கொள்ள, விரைவாக முடித்துக்கொள்ள அவர்களும் ஏதுவானதை செய்வார்கள். இஸ்ரேலும் முதல் முறை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவங்க நாடு மீது எதுவும், ஏன்னா அவங்க காசா மேலே அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது, அவங்கள அடின்னு அடிச்சிட்டு இருந்தப்போ இவங்க நாடு வந்து பாதுகாப்பாக இருந்துச்சு. அப்போது வந்த ஒரு சில இது வந்து மிசைல்ஸ் வந்து இந்த மாதிரியா ஹெஸ்புல்லாட்டேருந்து வந்ததும் ஈரான்டேருந்து வந்ததும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஈரான் மீது போர் தொடுத்ததுனால ஈரானினுடைய தாக்குதலும் இன்றைக்கி இஸ்ரேல் மேலே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அவங்க வெளியே சொல்லலையே ஒழிய நிறைய இழப்புகள், உயிரிழப்புகள் வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கும் ரொம்ப இழப்புகள் ஏற்பட்டிருக்கனால அவர்களுமே வந்து இந்த போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவுடன் சேர்ந்து எவ்வளவு விரைவாக கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். இந்த மேக்சிமலிஸ்ட்லேருந்து இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒன்று சீஸ்ஃபயர் வரணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து போர் நிறுத்தம் பண்ணணும். அந்த போர் நிறுத்தம் வந்த பிறகு அது வந்து கடைபிடிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் யாரும் எந்த விதமான ஆயுதங்களையும் உபயோகப்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை. இதன் அடிப்படையில் துருக்கி, எகிப்து இவங்கெல்லாமும் இதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து அரபுக்கும் ஒரு நேட்டோ போல் ஒரு பாதுகாப்பு வேணும், இராணுவ பாதுகாப்பு என்பது இன்றைக்கி வளைகுடா நாடுகளுக்கு வேண்டும். அமெரிக்கா ஒரு பாதுகாப்பு வளையம் என்பது ஒரு மாயை என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இது மாறினா தான் கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி அது குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. James & Cobin year-end big sale.